அதாவது அபரகம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம் பகுதியில் இரண்டு சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக யூடியூபர் திவ்யா, கார்த்திக், ஆனந்த் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளனர். இவர்களிடமிருந்து திவ்யா, கார்த்திக் ஆகிய இருவரிடமிருந்து பணம் பறிக்க முயன்றதாக மற்ற யூடியூபர் சித்ரா ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார்கள். இவர்கள் தொடர்ந்து ஜாமீன் தங்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பில்லை என கூறி ஜாமீன் கேட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் 2 முறை இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது தள்ளி போயிருந்தது. இந்த நிலையில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை வந்த நிலையில் எங்களுக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து காவல்துறையில் முழு விசாரணைக்கு பின்னரே இதன் முழு விவரம் தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இவர்கள் திவ்யா, கார்த்திக் ஆகிய இருவரிடமிருந்து பணம் பறிக்க முயன்றதாக சித்ராவின் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் சித்ரா, திவ்யா ஆகிய இருவருடன் செல்போன்களிலும் அதிக அளவில் ஆபாச வீடியோக்கள் உள்ளதாகவும் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ரதா தகவலுக்கு நன்றி செந்தில்குமார்.